வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 புதிய சிலபஸ் பேட்டர்ன்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75 கேள்விகள் கேட்க போறாங்க. இந்த 75 கேள்விகளுக்கு ஒரே ஒரு புக்கு. அந்த புக்லயும் வெறும் 16 லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் 15ல இருந்து 20 கேள்விகள் கன்ஃபார்மா 100% கேட்பாங்க அப்படின்னு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 21 கேள்விகள் நேரடியா கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, 2024 குரூப் 4 எக்ஸாம்ல 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல டைரக்டா 13 கேள்வி அக்குரேட்டா இருக்குது. 2 கேள்வி இந்த புக்கு படிச்சா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் 2024 குரூப் 4 கொஸ்டினை எடுத்து ஒரு அந்த கொஸ்டின் நம்பரும் எடுத்துக்கிட்டேன். இந்த கொஸ்டின் வந்து எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பர்ல எந்த லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணியே சூப்பரான ஒரு ப்ரூஃப் PDF தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். அந்த புக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஒரு புக்கு இல்லைங்க, 10ஆம் வகுப்பு சமூகறியல் புக்கு தாங்க. இதுல நான் 2 வீடியோவா போட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல வந்து 13 கேள்விகள் நேரடியா கேட்டிருக்காங்க. அதற்கான PDF தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது PDF புக் ப்ரூஃப் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல இதில் 16 லெசன் படிக்கணும்னு சொன்னல, அது எண்டில் கொடுக்குறேன். ப்ரூஃபை முதல்ல பார்த்துடலாம். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, குரூப் 4 கொஸ்டின் எடுத்துக்கோங்க 2024. மேபி இல்லைன்னா டிஎன்பிசி அஃபீஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் 128வது கொஸ்டின் எடுங்களேன். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாசபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சமூக புக்கில் 65வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு அயோத்தியாசர் ஃபோட்டோ இருக்கும். அதில் அப்படியே பாருங்களேன், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். திராவிட மகாசபை என்ற அமைப்பு வந்து 1891 நிறுவப்பட்டது. அதற்கான முதல் மாநாடு நீலகிரியில் நடைபெற்றது. அப்போ ஆப்ஷன் சி தான். சரிங்களா? ஸோ புக்கில் நேரியா கேட்டிருக்காங்களா? கரெக்டுப்பா. அடுத்தது 175வது கொஸ்டின் எடுங்களேன். 2024 குரூப் 4ல அதில் தொழிலாளன் ஒர்க்கர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 131வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற தலைப்பு கீழே வரும். அதில் பாருங்களேன், தொழிலாளன் ஒர்க்கர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் வந்து மா சிங்காரவேலர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் நேரடியாக கேட்டிருக்காங்களா? சிம்பிளாக தான் இருக்குது. ஆமாம் சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 124வது கொஸ்டின் எடுத்து பாருங்க 2024 குரூப் 4ல. அதில் என்னன்னா, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சகிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதே தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள்ல 130வது பேஜ் நம்பர். அது 131, இது 130வது பேஜ் நம்பர்ல பாருங்களேன், இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோலாம் இருக்கும். அதுல பாருங்க, சேவைக்காக பாருங்க ராவ் சாகிப் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஈரோடு இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அப்போ இரட்டைமலை சீனிவாசன் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டைரக்டா கேட்டிருக்காங்களா? சூப்பர்பா. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, 113வது கேள்வி எடுத்துக்கிட்டா இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான உயர் நீதிமன்றங்கள் பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னா 281வது பேஜ் நம்பர்ல மாநில அரசு அப்படின்ற டாபிக் கீழே வரும். அதில் இங்க பாருங்க, அந்த இடத்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும்
யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகர்லேயே உயர்நீதிமன்றம் பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா. அவ்வளோதான் ஆன்சர். நேரடி கேள்வியா? சூப்பர். இன்னும் இவ்வளோதான், இதுக்கு மேலே போதும். நிறைய ப்ரூஃப் வேணும். இதெல்லாம் பிடிஎஃபாக கொடுக்குற பார்த்துங்க. இது என்னன்னா 114வது கேள்வி எடுத்துங்க. 114வது கேள்வி எடுத்துக்கிட்டா, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி தமிழ் மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே கேள்வி இதே பாக்ஸில் 2022 குரூப் 4 கூட கேட்டிருப்பாங்க. நான் அதுக்கான ப்ரூஃப் சொல்லும் போது சொல்கிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2004. எஸ். இது எங்கே இருக்குதுன்னா 259வது பேஜ் நம்பரில் இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நேரடியான கேள்வி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக எடுத்து பாருங்கள். தெளிவாக நான் ப்ரூஃப் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? மொத்தம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா 13 கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி நான் முதல்ல சொல்லிட்டேன் 15 கேள்வி. அந்த 2 கேள்வி வந்து நான் வேற ஒரு ப்ரூஃபில் காட்டுறேன். ஏன்னா இதில் பாதி படித்தாவே ஆன்சர் பண்ணிட முடியும். நான் அதை தனியாக காட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ 13 கேள்வி நேரடியாக 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. 2022ல் 21 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதில் 21 கேள்வி கேட்டாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 15ல் இருந்து 20 கேள்வி உறுதியாக கேட்பாங்க. அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல இங்கே பாருங்கள், நம்ம சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. சிம்பிளிஃபைனா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மார்க் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டா 5 கொஸ்டின் தான், புவியியல்ல 5 கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதில் 10 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இந்திய ஆட்சியல்ல 15 கேள்வி. அதுக்கு அடுத்தது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதில் 20 கேள்வி கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் 20 கேள்வி கேட்க போகிறாங்க. மொத்தம் 6 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இதில் இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணுறேன். முதல்ல புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. இந்த 5 கேள்வியில் மேஜராக 10th புக்கில் அந்த 5 யூனிட் படித்தாவே போதுங்க. மோஸ்ட்லி 11th 12th கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அப்போது நல்லா யோசித்து பாருங்களேன். 5 கேள்வியில் மினிமம் 4 கேள்வியாவது 10th புக்கில் கேட்பாங்க. இது வழக்கமாகவே இருக்குது. புரியுதுங்களா? மேபி ஒரு கொஸ்டின் வெளியே போகலாம். அப்போ நம்ம சராசரி என்ன பண்ணலாம், 3லேருந்து 4 கொஸ்டின் கன்ஃபார்மாக 10th புக்கு படித்தாலே போதும். ஏன்னா சிலபஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடுது புவியியல் பொறுத்த வரைக்கும். அதுலேயும் அவங்க தெளிவாக 5 கொஸ்டின் தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 4 கொஸ்டின் நம்ம இந்த 5 லெசன் படித்தாவே போதும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். இந்த இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் 10th 12th புக்கில் மட்டும்தாங்க இருக்குது. இதில் நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நம்ம இப்படி நல்லா புரிஞ்சுங்க. வரலாறுல ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுங்க. வரலாறு இங்கே 10th புக்கில் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்திய தேசிய இயக்கம் மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 கொஸ்டினா இப்போ ஒன்று 10th கேட்கணும், இல்லை 12th கேட்கணும். 10th இருக்கிறதா அட்வான்ஸாக அங்கே இருக்கும். கரெக்டா? மொத்தமாக 5 கொஸ்டின் 12th கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எதிர்த்து 10ஆம் வகுப்பு தரோம். அப்படின்னும் போது இதில் ஒரு 3 கேள்வி, அதில் ஒரு 2 கேள்வி கேட்கலாம். கரெக்டா? கான்செப்ட் புரியுதுங்களா? சூப்பர். அப்போ நமக்கு இங்கே ஒரு 3 கேள்வி உறுதியாக வந்துடும். கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்தது இந்திய ஆட்சியல், இந்திய அரசியலமைப்பு வரும் இல்லையா? இந்த அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th புக்கில் ஒரு 3 யூனிட் இருக்குது. மீதிலாம் 11th 12th தான் மேஜராக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் அதாவது கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இதில் நிகராக 5 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பாருங்கள். அதான் சொன்னேன், கடந்த 10 வருஷம் கேள்வி எடுத்து பாருங்கள். அது நான் ஆல்ரெடி ப்ரூஃபே கொடுத்துருக்கேன். 3 லெசன் படித்தா ஒரு 5 கேள்வி கன்ஃபார்மாக கேட்பாங்கன்னு. இதில் வேறு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 15ன்னு அலோகேட் பண்ணிட்டாங்க. அப்போ கன்ஃபார்மாக அது 5 கேட்டு தான் ஆகணும். மீதி 10 11th 12th கேட்கலாம்.
புரியுதுங்களா? இந்த 3 யூனிட்டை விட்டுட்டு அங்கே போய் 15 கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? மேபி இதில் கரண்ட் அஃபேர்ஸ் சேரலாம், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்க, 15ல் ஒரு பங்கு 3 பங்காக பிரித்து ஒரு பங்கு கன்ஃபார்மாக இந்த 3 யூனிட்டில் கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போ 5 3 3ஆக மாற்றிட்டேன். ஸோ புரியுதுங்களா? 11 கொஸ்டின் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதில் வருதுங்க. எதுன்னா அது பாருங்க, அந்த லெசனை கூட காமிக்கிறேன். இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட் 9ல் தான் வரும். இங்கே பாருங்க, நான் அது இதில் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவு, தமிழ்நாட்டின் மானிட புவியியல். ஆல்ரெடியே யூனிட் 9ல் இதில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ரெகுலராகவே கேட்டுட்டு இருக்காங்க. அது குரூப் 2 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, குரூப் 4 கொஸ்டினாக இருந்தாலும் சரி. அப்போ கண்டிப்பாக இந்த முறை என்ன ஆகும், மினிமம் இதில் வந்து 20 கொஸ்டின் அலோகேட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்படி வச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 5 6 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டினுக்கு கீழே தான் வரும். மீதியெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் போயிடும். அது எங்கே இருக்குதுன்றது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் 10th புக்கில் 2 லெசன் இருக்குது. இந்த 2 லெசனில் ஆல்ரெடி 2 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக இந்த வாட்டி 3 கேள்வி கேட்பாங்க. கரெக்டா? புரியுதுங்களா? சூப்பருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க. இதில் அடுத்தது இதோ பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். யூனிட் 8 இதுக்கு முன்னாடி இருந்தது. இதில் எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இதில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி இதில் வந்துடும். சரிங்களா? இதில் வந்து அதே மாதிரி இது பாருங்க, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதெல்லாம் இதில் வந்துடுது. ஓகேவா? அப்படி வரும்போது இப்போ நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். மொத்தம் 20 கேள்வி கேட்க போகிறாங்க. இதில் திருக்குறள் தமிழ்லாம் கேட்க போகிறாங்க. நம்ம ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா யூனிட் நிறைய இருக்குது. புரியுதா? சரி, இப்போ பாருங்க, இதில் 3 கொஸ்டின், அது இப்படி நம்ம கவுண்ட் பண்ண வரலாம். யூனிட் 6ல் 3 கொஸ்டின், யூனிட் 5ல் 3 கொஸ்டின். ஓகேவா? 3 3 6. அடுத்தது யூனிட் 3ல் ஒரு 3 கொஸ்டின், யூனிட் 2ல் ஒரு 3 கொஸ்டின். 3 12 கொஸ்டின் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்திய அரசியல் அமைப்புன்னு இருக்குன்னு சொன்னல, அதில் 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். 12 ஒரு 5 17 கொஸ்டின். பார்த்தீங்களா? முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம பிளான் பண்ணிங்கன்னா இதில் 15லேருந்து 20 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்டாகணும். அழகாக படிச்சுங்க, முழு மதிப்பெண் வாங்க முடியும். புரியுதா? நான் டீகோட் பண்ணி சொன்னது புரியும் நம்புகிறேன். சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துருங்க. ஏன்னா நம்ம புது சிலபஸ் பேட்டர்னில் தமிழ்லையும் பொது அறிவிலையும் சேர்த்து 10,000 கொஸ்டின் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறோம். அந்த டெஸ்ட்லாம் எழுதணும்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கீழே அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமர் ஓடும் 15 14 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் புரியும் நம்புகிறேன். அடுத்ததான் நான் வந்து 2022க்கான சோசியல் சயின்ஸில் கேட்ட 21 கொஸ்டின் ப்ரூஃப் காட்டுறேன். இதை முடிச்சிட்டுமே நான் ஒவ்வொரு புக்குக்காக இப்போ 11th 12th எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற புக் ப்ரூஃபும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.